கம்ஃபர்ட் ஃபுட்னா எப்படி இருக்கணும், நல்லா சுடு சுடு தக்காளி ரசம் சாதம், அது கூடவே நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட அப்பளம், மேல நெய், கமகமான வாசனையோட எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 காஞ்ச மிளகாய், 8 போல பூண்டு பல் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், வீட்டு அரிசி. அது கூடவே துவரம் பருப்பு, பாசி பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 4 போல காஞ்ச மிளகா, 1 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடி சேர்த்துக்கலாம். இதையுமே ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியை ஊத்திக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் போல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி வரணும்னு அவசியம் இல்ல, அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே மேல கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 1 விசில் வந்ததும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 விசில் வரைக்கும் வரட்டும். ஓப்பன் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேல நெய் ஊத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி ரசம் சாதம் ரெடி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.